சார், மாநாடு நடத்த போறதாக செய்திகள் எல்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? ஏற்கனவே விக்கிரவாண்டியில நடத்தின மாநாடு மாதிரி மதுரையில அடுத்த மாநாடு நடத்த போறதா சொல்றாங்களே, அதை பத்தி சொல்லுங்க. பல கட்டங்களுக்கு பிறகு அனுமதிகள் மறுக்கப்பட்டு இப்போ 13ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. பொதுச் செயலாளர் இன்னைக்கு அதை பற்றியும் அறிவிப்புகளும் இருக்கும். மீனவர்களினுடைய படகுகள்ல தாவேகா கட்சியின் சின்னத்தை போட்டிருக்கிறதாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி அவங்க அதுல ஒட்டியிருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை தமிழக அரசு அதிகாரிகள் கொடுக்க மறுத்திருக்கிறாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தரப்போற. யாருக்கு விடியல்? திமுக காரனுக்கு மட்டும்தான் அப்ப கொடுப்பீங்களா? என் அருமை சகோதரன் உதயநிதி கேட்டானே, ஏன் அப்பா விட்டு சொத்துன்னு, அதையே நான் திருப்பி கேட்கிறேன். குட்டியப்பா கேட்ட அதையே நான் கேட்கிறேன். ஏன் அப்பா விட்டு சொத்து தரமாட்டேன்னு சொல்றதுக்கு? சீமான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனம் இருந்ததுனால அவர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. திமுக அரசு, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு ஈடா மனம் இருக்கக்கூடியவர் நாம் தமிழர் கட்சியின் சீமான் கொடுத்திருக்காரு. ஆனா விஜய் அவர்களுக்கு மனம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு பெரிய மனசு இருக்கு. திமுக கழிச்சிட்டு எல்லாம் நாம் தமிழர்ல சேர்ந்துருங்க. ஓட்டு கேட்டு இன்னைக்கு ஊரா சுத்துறீங்களா? திருப்புவனம் போலியா? அங்க உள்ள மக்கள்லாம் நாளைக்கு போங்க ஓட்டு கேட்டு. காரி தூணு துப்பி அனுப்பிச்சு விட்டுருவோம் அவங்க அத்தனை பேரையுமே. கோயில்களினுடைய நிதியை எடுத்து கல்வி நிலையங்கள் அமைக்கிறாங்க திமுக அரசுல. இந்த அறநிலைத்துறைன்னு ஒண்ணு வச்சு அது எல்லாத்தையுமே நீங்க ஒரு அமைச்சரை வச்சுதான் கண்காணிச்சுட்டு இருக்கீங்க. எல்லா கோவில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்துற அது இப்ப கூட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு 300 கோடியா என்னவோ பண்ணி செலவு பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் பண்ணுங்க. மீத பணம் இருக்கும்ல, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? திருப்பதி கோவிலை போலவோ இல்லை திருச்செந்தூர் கோவிலை போலவோ வடபழனி கோவிலை போலவோ இல்லை மற்ற கோவில்களை போலவோ அந்த கோவிலை கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்குன்னு இவ்வளோ பணியாட்கள் இருப்பாங்க. அந்த கோவில்களுக்கு கொண்டு பணத்தை கொட்டுவாங்க, தங்கம் வெள்ளி இதெல்லாம் கொட்டுவாங்க. இது முஸ்லீம்ஸ்லேயோ கிறிஸ்தவத்துலேயோ இருக்காது. வள்ளலாருக்கே இஸ்லாமியர்கள் தான் ஆரம்பத்தில் அவர் குழந்தைகள் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தைகள்லாம் அடித்து துரத்தும் போது ஒரு இஸ்லாமியர் தான் இடத்த கொடுத்து 7 ஏக்கரோ என்னவோ அந்த இடத்த கொடுத்து இந்த இடத்துல நீங்க வச்சு நடத்துங்கன்னு கொடுத்தவர். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். சார், விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதுல மீனவர்களினுடைய படகுகள்ல தாவேகா கட்சியின் சின்னத்தை போட்டிருக்கிறதாகும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி அவங்க அதுல ஒட்டியிருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை தமிழக அரசு அதிகாரிகள் கொடுக்க மறுத்திருக்கிறாங்க. இது கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. இதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? அதாவது ஒருத்தரையும் ஒரு ஒருத்தருடைய எண்ணமும் அவர்களுடைய செயலும் அவர்களுக்கானது. அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு பார்த்து கொடுக்கறதுக்கு இங்கே எந்த பாகுபாடும் கிடையாது. இது ஜனநாயகத்தை பேசக்கூடிய நாடு இல்லையா? செக்குலரிசம் தான். நீங்கள் புதிய விடியலுக்கானவர்கள் சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் சமூக நீதியை கொள்கைன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தரப்போற. யாருக்கு விடியல்? திமுக காரனுக்கு மட்டும்தான் அப்போ கொடுப்பீங்களா? அதிமுக காரங்க, காங்கிரஸ்காரங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க, மற்ற கட்சியை சேர்ந்த தோழர்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? மானியம் நீங்க கொடுக்குறேன்றதுனால தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே திமுக காரரா மாறிக்கணுமா? அவனுக்கு என்ன விருப்பப்படுறானோ, அவனுக்கு யாரு கொள்கை பிடிச்சிருக்கோ, யார் மாற்றத்தை விரும்புறானோ அவன் அவனோட எண்ணத்தை வெளிப்படுத்துறான். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் வெளிப்படுத்துறது தான் பிரச்சனையா? அரசு அதிகாரிகள் எங்கிருந்து வந்துச்சு இந்த அதிகாரம்? ஒரு எதேச்சை அதிகார போக்கா இது? அரசு ஊழியர்கள்ன்றதை சொல்லிக் கொடுங்க. நீங்க ஊழியம் செய்யறதுக்கு தான் வந்திருக்கீங்க. மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அரசு அதிகாரிகளை நீங்க எல்லாருமே ஆர்டிஐ போடுவோம், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? வேலைக்காரர்கள் தான் நீங்க அத்தனை பேருமே, முதல்வர் உட்பட. இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனுக்கு என்ன உரிமை இருக்கோ அது அத்தனை பேருக்குமே இருக்கு. சட்டம் அதுதான் சொல்லி தருது. அண்ணல் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டம். மானியத்தை தரமாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்கிறேன். என் அருமை சகோதரன் உதயநிதி கேட்டானே, ஏன் அப்பா விட்டு சொத்துன்னு, அதையே நான் திருப்பி கேட்கிறேன். குட்டியப்பா கேட்ட அதையே நான் கேட்கிறேன். ஏன் அப்பா விட்டு சொத்து தரமாட்டேன்னு சொல்றதுக்கு அதிகாரிகளுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? சரி, இப்ப தமிழக அரசு இப்ப அத்தனையுமே அதுதான் கேட்டிருக்கேன். இது யார் அப்பா வீட்டு சொத்து? நான் கேட்கல. யார் கேட்டிருக்கா? துணை முதல்வர் கேட்டாரா கேட்கலையா? கேட்டார்ல. கேட்டாரா இல்லையா? சேதா சொல்லுங்க. கேட்டாங்க சார். நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து கேட்டாங்க. யார் பணத்தை கொடுக்க வேண்டியதானே? மானியம்ன்றது யாரு? உங்க அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களா? அது அதிகாரிகள் சொல்லியிருந்தா அதான் சொல்றேன். எதேச்சி அதிகார போக்கு உங்களுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கிறேன். யார் கொடுத்ததுன்னு கேட்கிறேன். நீ மானியம் கொடுக்காம பார்த்துருவோம்.
மானியத்தை கொடுக்காம கடந்து போய் பார்த்துருவோம். இப்பவும் சொல்றேன், 2026 அதிகாரம் மண்டியிடும் தலைவர் தளபதியின் முன்னாடி. ஜாக்கிரதையா இருந்துக்கங்கன்னு சொல்றேன். உங்கள் அதிகாரத்தை வச்செல்லாம் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அன்பால அத்தனை மிகப்பெரிய கோட்டைகளும் எழுப்பலாம். 2026 சர்வாதிகாரமும் இந்த அதிகாரமும் தளபதியினுடைய காலில் மக்கள் முன்னாடியும் மக்களாட்சி வரும்போது மண்டியிடுதான்றதை எழுதி வச்சுக்கங்க, குறிப்பெடுத்துக்கங்க, பார்க்கதான் போறீங்க. அன்னைக்கு திமுக காரங்க அண்ணா திமுக காரங்கன்ற பாகுபாடு இருக்காது. மக்கள்ன்ற ஒரே கோட்டில தான் தளபதி அவர்கள் செயல்படுவார். இது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம்னு சொல்றேன். ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து அஜித்குமாரினுடைய மரணத்தை ஒட்டி அவருடைய வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிச்சிருந்தாரு. அதையொட்டி இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. எல்லாருடைய வீட்டுக்கும் இது வரைக்கும் திமுக ஆட்சியில பாதிக்கப்பட்ட மரணம் அடைந்த லாக்அப் டெத்ல மரணம் அடைந்த வீட்டுல எல்லாருடைய வீட்டுக்கும் போன் பண்ணி முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்பாரா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு அது அப்படியே விஜய் அவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரியான பதில் வந்தது. விஜய் அவர்கள் எல்லார் வீட்டுக்கும் போவாங்களா அப்படின்ற கேள்வி வந்தது. இப்போ அவர் எல்லா வீட்டுக்கும் போறதா திட்டம் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு? முதல்வர் யாருமா? நீங்க ஏன் வந்து இப்ப குழம்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு இந்த நாட்டினுடைய முதல்வர் போறதுக்கும் தளபதி விஜய் அவர்கள் போறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, தட்டி கேட்கிறாரு, உடனே வராரு, களத்துக்கு வராது, போராட்டத்துல ஈடுபடுறாரு, நிவாரணத்தை கொடுக்கறாரு, பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்துல நிக்கிறாரு, உங்களுக்கு நான் இருக்கேன்ற ஒரு ஆறுதலை கூறுறாரு. இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கெல்லாம் ஏன் நீங்க பண்ணல? சுதந்திர போராட்டத்துல அன்னைக்கு இவ்வளவு நடந்தது, ஏன் விஜய் அவர்கள் வரலன்னு நீங்க கேட்கிற மாதிரி இருக்கு. சுதந்திர போராட்டத்துல ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஏன் வரல சுதந்திர போராட்டத்துக்கு? அவர் வந்து செக்கிழுத்திருக்கணும்ல, கல் உடைச்சிருக்கணும்ல, உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருக்கணும்ல, காந்தியோட நடைபயணம் போயிருக்கணும்ல, ஏன் போகல? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கட்டமைச்ச படையில வந்து நின்றுக்கணும்ல. அன்னைக்கு துப்பாக்கி கழகம்னு ஒன்று, இப்போ சிப்பாய் கழகம்னு வெள்ளூர் புரட்சி சிப்பாய் புரட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல, அதுல ஏன் ஸ்டாலின் போய் கலந்துக்கல? சொல்லுங்கம்மா. இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க இப்ப ஏதோ சொல்ல வந்தீங்களா, சொல்லுங்க. அதுக்கு அவர் அப்பெல்லாம் பிறந்திருக்கணும்ல சார். இந்த மாதிரிதான் இருக்கு உங்களுடைய இது. இல்ல திமுக ஆட்சியில நடந்த லாக்அப் டெத்த வன்மையா கண்டிக்கத்தக்கதா இல்லையா? எந்த ஆட்சியில லாக்அப் டெத்ன்ற ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கதா இல்லையா? நெறியாளரா சொல்லுங்க. கண்டிக்கணும் தான் சார். அதத்தான் சொல்றேன். ஏன் நீங்க இன்னைக்கு அஜித்குமாரின் வீட்டுல மன்னிப்பு கேட்டீங்க? அஜித்குமாரின் வீட்டுல தொலைபேசியில மன்னிப்பு கேட்ட நீங்க எல்லா வீட்டுக்கும் தொலைபேசி கால் பண்ணி மன்னிப்பு கேட்பீங்களா? பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நிப்பேன், அந்த மக்களுக்காக நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ அஜித்குமாரோட வீட்டுக்கு மட்டும் போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி 24 பேர் இறந்திருக்காங்க இல்லையா? அப்போ போகலையா அப்படின்ற கேள்வி அப்ப இவருக்கும் பொருந்தும் தானே? இப்பதானே இறந்திருக்காரு அஜித்குமார், அவர் வீட்டுக்கு போனாருல்ல. இதுக்கப்புறம் யாராவது அந்த மாதிரி நடக்க கூடாது, நடந்தா அவங்க வீட்டுக்கு போவார். சரி, இப்போ விஜய் அவர்கள் வீட்டுக்கு போனப்போ வந்து நிதி உதவி வந்து கொடுத்திருந்ததா வந்து சொன்னாங்க. அதுல வந்து அவர் கேமராக்கு தெரியாம மறைஞ்சிருந்து வந்து கொடுத்ததா சொல்றாங்க இல்லையா? அதை கொடுக்கணும்ன்றது அவரோட எண்ணமா, அதை வெளிப்படுத்தணும்ன்றது எந்த நோக்கமும் கிடையாது. இதுதான் பெரிய மனசுன்னு சொல்லக்கூடிய. ஆனா இதுக்கு இன்னொரு விளக்கம் வந்து தராங்க சார். அதாவது 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு அவருடைய செல்வாக்குக்கு. அதாவது விஜய் அவர்கள் வந்து 200 கோடி ரூபாய் கேளுங்க சார், நான் முடிச்சிடுறேன். 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறது வந்து அவருக்கு வந்து சின்ன பணமா இருக்கே, நம்ம பெரிய தொகை கொடுத்துருக்கணும். இது கட்சியின் இதுல இருந்து கொடுக்குறாரு, நம்ம அவருடைய இதுக்கு பார்க்கும் பொழுது அதிகமாவே கொடுத்துருக்கலாமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்றதுனாலதான் மறைஞ்சு நின்று கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? பெரிய பார்வையே இருக்குமா? அதாவது அவனுடைய சகோதரனுக்கு வந்து நவீனுக்கு வந்து வெறும் வேலை கொடுக்குறீங்க, ஏன்னா பணி நியமன ஆணை கொடுக்குறீங்க. எங்க தன்னுடைய வீட்டில இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி. என்ன வேலையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு அக்கறை இருந்தால், நீங்கள் அது வேலைன்னா என்னன்ற ஒரு அனுபவம் இருந்ததுன்னா நீங்கள் 80 கிலோமீட்டர் தள்ளி கொடுத்துருப்பீங்களா? ஒரு முட்புதர் ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் அதுக்குதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? அதுக்குதான் நான் மாறல. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ அந்த கேள்விக்குள்ளதான் இருக்கிறேன். புரியுதுங்களா? அதை கொண்டு வந்து உங்களால தர முடியல. அரசுல எவ்வளவோ தரிசு நிலங்கள் இருக்கு, அதை கொடுக்கறதுக்கே உங்களுக்கு மனசு இல்லை, வக்கு இல்லை. என்ன நீங்க இங்க தம்பி அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட போது கொளத்தூர்லயும் இங்கேயும் போய் வீடு வீடா போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு அலைஞ்சிங்க. ஓட்டு கேட்கிற நேரமா இது? அவனை பாக்குறதுக்கு உங்களால முடியல. உங்க பாக்கெட்ல இருந்து ரெட் ஜெயின் மூவில இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியதான ஒரு 10 கோடி ரூபாய் பணம் எங்க போயிடுச்சு? பிச்சைக்காரன் நிறுவனமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. இருங்க, நான் கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. உங்களுக்கான பதில் இங்க இருக்கு. புரியுதா? ஏன் ரெட் ஜெயின் மூவிலயும் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல உங்களோடது, அந்த கம்பெனிஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த இல்ல
முதல்வர் வந்து என்னுடைய 1 மாத ஊதிய தொகையை நான் கொடுக்குறேன்னு கொடுக்க வேண்டியதானே? எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இப்ப ஃபெனிக்ஸ் ஜெயராஜுடைய வழக்குக்கு அவங்களுடைய என்ன பாதிக்கப்பட்டது முடிக்கல. இல்ல சார், இல்ல இந்த கேள்வி என்ன முடிக்கல. இந்த கேள்வியை முடிச்சிட்டு அடுத்த கேள்வி போ. நீங்க 100 கேள்வி நான் இதே தான் சொல்றேன். இதுக்கு பதில் தான் கொடுக்கிறேன் சார். அதுக்கான பதில தான் சொல்றேன். இதுக்கு வாங்க முதல்ல. அவரு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காருன்னா தன்னுடைய வியர்வை சிந்தி சம்பாதிச்ச பணம். அவருக்கு 200 கோடி வாங்கட்டும், 200 கோடி வாங்கட்டும், 2000 கோடி வாங்கட்டும், டாஸ்மாக் மாதிரி ஊழல் பண்ணல, டான் பிக்சர்ல போட்டு மணி லாண்டரி பண்ணல, இருக்கிற நிறுவனங்களை மூடி வச்சுட்டு அதுதான் இதுன்னு சொல்லல, அடுத்தவன் பேர்ல நில வியாபாரம் பண்ணல, எல்லா தியேட்டர்களையும் எடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு இல்ல, இங்க நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த பஞ்சாயத்தும் ஏலங்களும் வியாபாரங்கத்திலயும் திமுக தலையீடு இல்லாம இல்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனம் இருந்ததுனால அவர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. திமுக வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு ஈடா மனம் இருக்கக்கூடியவர் நாம் தமிழர் கட்சியின் சீமான் வந்து கொடுத்திருக்காரு. ஆனா விஜய் அவர்களுக்கு மனம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு பெரிய மனசு இருக்கு, திமுக கழிச்சிட்டு எல்லாம் நாம் தமிழர்ல சேர்ந்துருங்க. இல்ல சார், அந்த மாதிரி கம்பேர் பண்றாங்க இல்லையா, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்னன்னு தான் கேக்குறேன். கம்பேரிங் பண்றதுக்கு எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் அந்த தகுதியே இல்லாதவங்கன்ற. பொன்முடியோட கம்பேர் பண்ணுவோமா, டிஆர்பி ராஜாவோட கம்பேர் பண்ணுவோமா, டிஆர் பாலுவோட கம்பேர் பத்தி தான் சொல்றாங்க. இல்ல அவருக்கு கொடுக்கணும்னு இருக்கிறாரு, கொடுக்கிறார். எல்லா குடும்பங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அண்ணன் சீமான் கொடுத்ததையோ எங்க கொடுத்ததையோ யாரும் விமர்சனம் பண்றதுக்காக இல்ல. நீங்க கொடுத்த பணத்தை விமர்சனம் யாரும் பண்ணல. ஆனால் யாருமே ஒரு விவசாயமே பண்ண முடியாத ஒரு நிலத்தை கொடுத்துட்டு மாறு தட்டிக்கிறீங்களா, நாங்க தான் அந்த மாதிரிலாம் இங்க எதுவும் இல்லைன்னு சொல்றோம். நீங்க போக முடியாத ஒரு ஊருக்கு அவன் மறுநாள் பேட்டி கொடுக்குறானா இல்லையா, என்னால இந்த வேலைக்கு போக முடியாது, என் வீட்டுல இருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு கொடுக்குறானா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதிகாரிகள் போய் நின்றுக்கணும்ல, சாரின்னு கேட்டீங்களா, உங்க பையனை அனுப்பி வச்சிருக்கணும்ல. ஓட்டு கேட்டு இன்னைக்கு ஊரா சுத்துறீங்களா, திருப்புவனம் போலியா? அங்க உள்ள மக்கள்லாம் நாளைக்கு போங்க ஓட்டு கேட்டு, காரி தூணு துப்பி அனுப்பிச்சு விட்டுருவோம் அவங்க அத்தனை பேரையுமே. ஓட்டு கேட்கறதுக்கு முடியும், இது உங்களால முடியாது. திமுக தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க அந்த கட்சியினர். அதாவது திருப்புவனம் பகுதி அப்படின்றது ஒரு கிராமப்புறமா இருக்கு, அந்த இடத்துல அரசாங்க வேலை அப்படின்றது இருக்கணும் இல்லையா? அந்த சுற்றுப்புறத்துல 80 கிலோமீட்டர் தொலைவுல தான் அரசாங்க வேலை இருக்குன்னா அங்கதானே கொடுக்க முடியும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அப்ப இதை ஒத்துக்கிறீங்களா? வேலையை வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா? 1000 வேலை இருக்கு, அதுதான் கொடுக்கணும்ன்றது இல்லை. 80 கிலோமீட்டருக்குள்ள அரசு அலுவலகங்கள் இல்ல, ஊழியர்கள் இல்ல, அரசால ஒரு ஊழியரை வந்து நியமனப்படுத்த முடியலன்றதை நீங்க ஒத்துப்பீங்களா? 80 கிலோமீட்டருக்கு அரசனுடைய ஸ்ட்ரக்சரே இல்லையா அந்த ஊர்ல? இருக்கா இல்லையா? இல்ல சார், இவருடைய படிப்பு தகுதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அடிச்சு கொல்லும் போது என்ன தகுதியை பார்த்து கொண்டீங்க? அடிச்சு கொன்னது நீங்க தானே. அவன் படிச்சவன், அவனுக்கு வந்து இப்ப அனுதாபத்தின் அடிப்படையில் ஒரு வேலை கொடுத்தீங்களா? அவன் குடும்பத்தை சீரழிச்சிட்டு அடிச்சு கொன்னுட்டு இன்னைக்கு கொடுக்குறீங்க, நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்களா? ஒண்ணுமே படிக்காத உனக்கு அமைச்சராகிறதுக்கு தகுதி இருக்குது, அவன் குடும்பத்தை எடுத்து இழந்துட்டு நின்றுட்டு இருக்கிறான், அவனை அடிச்சு கொன்னுட்ட அவங்க அண்ணனை இன்னைக்கு நீ வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? நீ என்ன தகுதியில் அமைச்சரா இருக்கிற? உங்களுக்கு என்ன தகுதி இருந்துச்சு? நீங்க எத்தனை டிகிரி முடிச்சுட்டு வந்துட்டீங்க? இன்னைக்கு வாங்க ஒரு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுங்க பாப்போம், வைங்க. எந்த அமைச்சர் எழுதுறீங்க? எல்லாம் ஒரு டிகிரி 2 டிகிரி சொல்றீங்கல்ல, வாங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தானே, மாசம் என்ன கூப்பிடுங்க. திமுகவுக்கு கொடுக்க மனம் இல்ல, அவருக்கு சரியான இதை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு மனம் இல்ல அப்படின்றத குறிப்பிடுறீங்க, கரெக்டா சார்? இங்க பாருங்க, மனசு இருக்கு இல்லன்றதெல்லாம் அப்பாற்பட்ட கதை. புரியுதுங்களா? மனிதநேயத்தோட போறது உறுதியாயிடுச்சு. மனிதநேயம்லாம் உங்கள்ட்ட கிடையாது. மனிதநேயத்தை பத்தி பேசுறதுலாம் திமுகவுக்கு அருகதையே இல்லை. கடந்த கால வரலாறுகளை மட்டும்தான் சொல்லுவீங்க. புரியுதுங்களா? இப்ப கூட பல வரலாறுகளை தான் போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜமால் முகமது காலேஜ்ல போயிட்டு சொன்னாரா இல்லையா? இங்க படிச்ச 2 அமைச்சர்கள் இருக்காங்க, இங்க படிச்ச ஒரு இஸ்லாமியர்களால கட்டமைக்கப்பட்ட கல்லூரி, ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு ட்ரஸ்ட் சார்ந்து நடத்தக்கூடிய கல்லூரி, என்ன அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ மாணவர்களை, லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. எல்லாமே இருந்திருக்கு. அங்க படிச்ச 2 பேரால அமைச்சர் ஆகும்போது ஏன் ஒரு இஸ்லாமியரால ஆக முடியல? ஏன் ஒரு சீட்டு தரல? அதை சொல்றதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். ஒரு டிபேட்ல தமிழன் பிரசன்னா பேசுறாரு, ஆளூர் சானவாசம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, எங்களுக்கெல்லாம் கொதிக்குது, பதறுது. எதுக்கு? இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை தாக்கல் பண்ணது ஒரு இஸ்லாமியர் இல்லையா? இப்போ நாடு எங்கும் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, நீங்க எங்கடா கொடுத்தீங்கன்னு கேட்கிறேன். நீங்க கொடுத்துட்டீங்களா? அப்ப அதை சொல்றதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்கா?
எத்தனை கவுன்சிலர் கொடுத்தீங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தீங்க, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தீங்க, எத்தனை மக்களவை உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்தீங்க? இதெல்லாம் பேசுறீங்க நீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். அப்போ இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு? எல்லாம் வானலோகத்துல இருந்து வந்துட்டீங்களான்னு கேட்கிறேன். சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாரு. அவருடைய எழுச்சி பயணமானது தொடங்கி அவர் நிறைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு. அந்த வகையில கோயில்களினுடைய நிதியை வந்து எடுத்து கல்வி நிலையங்கள் வந்து அமைக்கிறாங்க திமுக அரசுல. மக்கள் வந்து ஒரு பக்தியோட கோயிலுக்கு செய்யக்கூடியதை இவங்க வந்து இந்த மாதிரி அறநிலைத்துறை மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு. இது அவருடைய அந்த ஒரு கருத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி உங்களுடைய பார்வையில இருந்து விளக்குங்க. இல்லை, அதாவது கோவில்களுக்கு வந்து பல 100 கோடிகள் வந்து வருமானங்கள் வந்துகிட்டு இருக்குது. கோவில்களுக்கு தேவையான பணம் போக மீத இருக்கக்கூடிய பணம் சும்மா தான் இருக்க போகுது. அதனால வந்து ஒரு 100 குழந்தைங்க 1000 குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட மிகப்பெரிய புண்ணியம் வேற எதுவுமே பாத்திர போறது இல்லை. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு கல்வி இல்லாதவனுக்கு கல்வி கிடைக்குது அப்படின்றப்போ அதுக்கு ஒரு காரணமா அந்த கோவில் சார்ந்த நிர்வாகம் இருக்குன்றப்போ பெருமை அதுக்கு தான். அதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. ஆனா அத வந்து சிலர் ஒத்துக்க மாட்டாங்களே. சரி, கோயில்ல இருந்து திருடுறீங்க, கோவில்ல உண்டியல்ல இருந்து திருடி, அது முதல்ல தப்பு. கோவில்ல இருந்து திருடுறாங்க இது பண்றாங்கன்றதுன்னா அப்ப தப்பு. புரியுதுங்களா? இங்க வந்து அத்தனையுமே நீங்க வந்து ஒரு இந்து அறநிலைத்துறைன்னு ஒண்ணு வச்சு அது எல்லாத்தையுமே நீங்க ஒரு அமைச்சரை வச்சுதான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா கோவில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்துற அது இப்போ கூட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு 300 கோடியா என்னவோ பண்ணி செலவு பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பண்ணுங்க. மீத பணம் இருக்கும்ல, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அப்போ இந்த மாதிரி கல்வி இன்னைக்கு வியாபாரமாக மயமாக ஆக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதையெல்லாம் பண்ணலாமே. எடப்பாடியார் ஏற்கனவே வந்து ஒரு 2017 ஒரு கல்லூரி அதே மாதிரி ட்ரஸ்டபிள்ல இருக்கக்கூடிய ஒரு கோவிலினுடைய வருமானத்துல வந்த கல்லூரியை திறந்திருந்தாருன்றத கல்வெட்டு நீங்க பாக்கலையான்னு கேக்குறேன். கண்டிப்பா சார். இப்போ நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றீங்க இல்லையா, இதுக்கு வந்து ஒரு எதிர்கேள்வி வைக்கிறாங்க மற்ற மதத்தினுடைய ஆலயங்களை வச்சு. அதாவது இஸ்லாமியர்களுடைய மசூதியாக இருக்கட்டும், இல்ல சர்ச்சில் இருந்து இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா? அவங்க எல்லாம் பிரைவேட்டா தான் நடத்துறாங்க. இப்போ இந்துக்களினுடைய கோவிலுக்கு மட்டும்தான் இந்த நிலை, அதுல இருந்துதான் வந்து இந்த மாதிரி அரசு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் கோவில்ல இருந்து செய்யறாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு கேள்விதான். ஒரே ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஒரு இஸ்லாமியனா இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு மசூதி கட்டடம் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் பணம் போட்டு 10 ரூபாய் 5 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் தன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் ஒரு இடம் வாங்குறாங்களோ இது எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு வெள்ளிக்கிழமை முடிஞ்ச உடனே ஜிம்மா முடிஞ்ச உடனே துண்டு ஏந்தி நிற்பாங்க. புரியுதுங்களா? அவங்க போடக்கூடிய காணிக்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த வாங்குவாங்க, அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுவாங்க. இதுதான் அதற்குண்டான நிதி. அந்த இடத்த யார் நின்று எல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு 10-20 பேர் அதை ஒரு நிர்வாகமாக நிர்வகிச்சுட்டு வருவாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தான்ற அடிப்படையில் ஒரு மாதத்துக்கு 50 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு சந்தா போடுவாங்க. எவ்வளோ? 50 ரூபாய் போடுவாங்க. இப்போது 1000 குடும்பம் இருந்து 1000 சந்தா வந்தால் கூட 50,000 ரூபாய் தான். அங்கே வந்து அவங்க வந்து மின் கட்டணம் கட்டணும், 2 பேர் 3 பேர் வேலை செய்வாங்க, அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுக்கே பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை தான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே வந்து ஒரு மசூதி இருக்குன்றதுக்காக பல லட்சம் ரூபாய் வருமானம் வந்துடாது. எங்கேயோ ஒரு சில பள்ளிவாசல்ல வந்து அது அப்போ உள்ள பள்ளிகள் பெருசா இருக்கும், வணிகம் சார்ந்த அடிப்படையில் கடைகள் கட்டியிருப்பாங்க, அந்த பள்ளிவாசலுக்கு வருமானங்கள் வரும். அது வருடந்தோறும் அங்கே அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏழ்மையான பிள்ளைகளுக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்லாமியர் பிள்ளைகள்னு சொன்னேன், ஏழ்மையான பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியில் சிறந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பணம் கொடுப்பாங்க. அது இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்ற பாகுபாடு இல்லை, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இஸ்லாமியர் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக அதிகமான பணத்தில் அதிகமாக இல்லை, அவங்களுக்கு ஒரு 10 பேர் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி உதவித்தொகைகள் பண்ணுவாங்க. ரமலான் நேரத்தில் கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு பணம் உதவி செய்வாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? பெருசா ஒரு பேங்க்ல அவங்க ஒரு 1 லட்ச ரூபாய் வச்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்களால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எட்டாக்கணி. ஏன்னா அவர்கள் இருந்த மசூதியே அவர்கள் துண்டேந்தி தான் வாங்கி அந்த இதை கட்டியிருப்பாங்க. புரியுதுங்களா? இதே போலதான் ஒரு தேவாலயத்தினுடைய நிலைமையாகவும் இருக்கும். இப்போ
திருப்பதி கோவிலை போலவோ இல்லை திருச்செந்தூர் கோவிலை போலவோ வடபழனி கோவிலை போலவோ இல்லை மற்ற கோவில்களை போலவோ அந்த கோவிலை கட்டி முடிச்சிட்டாங்க, அதுக்குன்னு இவ்வளோ பணியாட்கள் இருப்பாங்க, அந்த கோவில்களுக்கு கொண்டு வந்து பணத்தை கொட்டுவாங்க, தங்கம் வெள்ளி இதெல்லாம் கொட்டுவாங்க. இது வந்து முஸ்லீம்ஸ்லேயோ கிறிஸ்தவத்துலேயோ இருக்காது. கிறிஸ்டின்ஸில் கூட யாராவது வந்து இப்போ நகைகள் அது இதெல்லாம் போடலாம். இஸ்லாமியர்கள் அப்படி இல்லை. 10 ரூபா போடுவாங்க, 5 ரூபா போடுவாங்க. தொழுது முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க கையில் கிடச்ச அவர்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர்களால் முடிஞ்ச உதவியை போட்டுட்டு போவாங்க. சிலர் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அவங்களால முடியும். இவர்களால் இந்த ஒரு கல்லூரி கட்ட முடியுமானா நிச்சயமாக முடியாது. இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் உருவாகணும். அப்போ அந்த ஒரு நெட்வொர்க் வந்து எல்லா பள்ளிவாசலுடைய அந்த அமைப்போடவும் தொடர்பு கொண்டு பேசணும். அப்போ இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் ஒரு கல்வி கட்டணம் ஏற்கனவே இருந்த மிகப்பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாமே வந்து இந்த சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்காக போராடும் போது காந்தி வந்து கேட்கும்போது எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுத்தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையை கட்டமைக்கும் போது அள்ளி கொடுத்தாங்க. இவர் கப்பலோட்டிய தமிழன் கப்பல் விடணும் போது கப்பல் 24 டைரக்டர்ல எத்தனை இஸ்லாமியர்கள் பாருங்க, பெரும் பங்கு அந்த கப்பல் இஸ்லாமியர்களுடையது. அவர்கள் கப்பல் வாங்கி கொடுத்தாங்க. இங்க வந்து ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது இன்னைக்கு திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுல இருந்து எல்லாமே இஸ்லாமியர்களுடைய சொத்து. வெள்ளூர்ல எடுத்துக்கோங்க, இஸ்லாமியர்களுடைய சொத்து. இந்த மாதிரி பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா பஸ் நிலையம், பஞ்சாயத்து போர்டு, ஹாஸ்பிட்டல், கல்வி நிலையங்களுக்காக இலவசமாக கொடுக்கப்பட்டது இருக்கு. இன்னைக்கு ஒரு காணொலி பார்த்தேன், திருநெல்வேலியில் ஹைகிரவுண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து ஒரு சென்டினுடைய விலை வந்து 25 லட்சம் ரூபாய். 25 லட்சம் ரூபாய். அப்போ இன்னைக்கு ஒரு சென்டினுடைய விலை 25 லட்சம் ரூபாய். ஆனா 300 ஏக்கர் அந்த காலத்துல தானமா கொடுத்திருக்கிறார். இதுதான் வரலாறு. அவர்கள் இருக்கும்போது வள்ளலாருக்கே இஸ்லாமியர்கள் தான் ஆரம்பத்தில் அவர் குழந்தைகள் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தைகள்லாம் அடித்து துரத்தும் போது ஒரு இஸ்லாமியர் தான் இடத்த கொடுத்து 7 ஏக்கரோ என்னவோ அந்த இடத்த கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் வச்சு நடத்துங்கன்னு கொடுத்தவர்கள். அதனால அள்ளி கொடுக்கறதுல வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து சொல்லித்தர வேண்டாம். அதை கிள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அள்ளி தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நெட்வொர்க்னா, இவன் இந்த சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் முதல் தலைமுறையை படிச்சுக்கிட்டு இருக்கிறான். பல குடும்பங்கள்ல இப்போ தான் முதல் தலைமுறை பட்டதாரியை உருவாகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருப்பாங்களே தவிர்த்து நீங்கள் சொல்லக்கூடிய அளவில் ஒரு பள்ளியில் அவ்வளோ வருமானம் வந்து அவர்களால் ஒரு கட்டமைக்கலாம் முடியாது. இது திருச்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்றேன் சார். மாநாடு நடத்த போறதாக வந்து செய்திகள் எல்லாம் வருது, அது எந்த அளவுக்கு உண்மை? ஏற்கனவே விக்கிரவாண்டியில நடத்தின மாநாடு மாதிரி மதுரையில அடுத்த மாநாடு நடத்த போறதா சொல்றாங்களே, அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, நிச்சயமா 2வது மாநாடு இருக்குன்றத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான வந்து சரியான இடம் தேர்வுகள் வந்து செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் தலைமை கழகம் பொதுச் செயலாளர் அவர்கள் மூலியமாக, தலைவர் தளபதியின் மூலியமாக உரிய அறிவிப்பு கண்டிப்பா நிச்சயமாக வெளியாகும். ஓகே சார். 13ஆம் தேதி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த போறதா சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். ஆர்ப்பாட்டம் வந்து பல கட்டங்களுக்கு பிறகு அனுமதிகள் மறுக்கப்பட்டு இப்போ வந்து 13ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. பொதுச் செயலாளர் இன்னைக்கு அதை பற்றியும் அறிவிப்புகளும் இருக்கும். திருபுவனம் காவலர்களால் கொல்லப்பட்ட அஜித்குமார் அவர்களுக்கு நீதி வேண்டி இதுவரைக்கும் நடந்த லாக்அப் டெத்துகள் அத்தனைக்குமே நீதி கிடைக்கணும் அப்படின்றதுனாலையும் அந்த வழக்குகள் உரிய நேரத்தில் விசாரித்து முடிக்கணும், அந்த நீதிகள் தாமதிக்க கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்திலையும் இது போன்ற செயல்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு சாமானியன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டக்கூடாது. காவலர்கள் அதிகாரிகளாக மாறி அதிகாரிகளுடைய மெத்தன போக்கில் நடந்துக்கிட்டு சாமானியர்களை வஞ்சிக்கும் விதமாக இருக்குது. இங்கே பல விஷயங்கள் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. மதுவாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், அத்தனை பிரச்சனைகளும் மிக பிரம்மாண்டமாக தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறை அதையெல்லாம் விட்டுட்டு சாமானியனுடைய ஒருத்தனுடைய மேலே வந்து ஒரு 5-6 பேர் ஒட்டுமொத்தமாக ஒரு காவல் நிலையமே சேர்ந்து அவன் மீது ஒரு தாக்குதல் நடத்தி அவனை ஒரு படுபாதகமான ஒரு கொலையை செஞ்சதை போன்ற ஒரு செயல்கள் இனி இந்த தமிழகத்தில் நடந்துடக்கூடாது. இந்த தமிழ்நாடு ஒருபோதும் அதை அனுமதிச்சிடக்கூடாது அப்படின்ற தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யறதுக்காக அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஓகே சார். இன்றைய சூழல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட தெரிவிச்சிங்க, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.